அவர் எந்த நேரத்துல தன்னுடைய நிலைப்பாட்டை இழந்தாரு அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க மாறுறீங்களே, மக்கள் உங்க மூஞ்சில காரி துப்புனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா தொடச்சிப்பேன் அப்படின்னு அவர் என்னைக்கு சொன்னாரோ அன்னைக்கு அவர் நம்பகத்தன்மை அற்றவரா போயிட்டார். நாங்கள் ஒரே ஒத்த கொள்கையுடைய கட்சிகள் ஒன்றிணைந்திருக்கோம், ஒத்த கொள்கையுடைய கட்சிகள்ல நாங்க மதச்சுவர் பெற்ற முக்கோப்பு கூட்டில் ஒன்றிணைச்சுக்கோன்னு சொன்னதுக்கு தான் எடப்பாடி கேட்கிறாரு, அப்ப எல்லாரும் ஒரே சித்தாந்தத்துல இருந்தீங்கன்னா எதுக்கே தனித்தனியே கட்சி நடத்துற, ஒரே கட்சியை வச்சுக்க வேண்டியதானே. முரசொலி அலுவலகத்துக்கு இருக்க அந்த இடம், அந்த பிரிட்ஜ் கட்டின கட்டுமான பணியாளர்களுக்கும் இன்ஜினியர்களுக்காக தற்கால குடியிருப்பா கட்டும். அதை எடுத்து முடிச்ச உடனே திமுக பேர்ல அது கன்ஃபார்ம் ஆன உடனே அப்படியே திமுக ஆக்குபை பண்ணு. இந்த பஞ்சமி நிலத்தை மீட்பதற்கான போராட்டம் நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான பிரதிநிதி, ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்னதான் நம்புறாங்க, நான் என்னதான் அவங்க அந்த உங்களுக்கு விடிவு வேலை கொடுத்து மிகப்பெரிய ஞானியா நினைக்கிறாங்கன்னு சொல்றாருல அவரு. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம், இந்த பஞ்சமி நிலம் உங்க கூட்டல் இருக்கவரே இருக்கு, நீங்க போய் ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க ரெட் ஜெயின்ல பணம் இல்லையா, திமுக அறக்கட்டளை பணம் இல்லையா, முரசொலி அறக்கட்டளை பணம் இல்லையா, அந்த பணத்தை வச்சுட்டு வேற இடத்துல ஆபீஸ் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. கேட்டா நாங்க இவங்களுக்கு தான் பாடுபடுறோம், இவங்களுக்கு தான் பாடுபடுறோம் அப்படின்னு. காங்கிரஸ் திமுக கூட்டணின்றது சோனியா காந்தி முக ஸ்டாலின் அவருடைய கூட்டணி. ஆனா காங்கிரஸ் திமுக கூட்டணியை செல்வ பெருந்தகையும் கோபண்ணாவையும் தவிர வேற எந்த தலைவரும் ரசிக்கவில்லை. இதுதான் உண்மை. எல்லா காணொலியும் சொல்றதுதான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 18 எம்எல்ஏக்களும் காங்கிரஸ் கரை வேட்டி கட்டிய திமுக காரர்கள். இந்த 28 சீட்டும் திமுகக்கு ஃபேவரா இருக்கிற, திமுகவுக்கு ஒத்துழைக்கிற, திமுகவுக்கு சொம்படிக்கிற, முழுக்க முழுக்க திமுக ஆதரவாக உள்ளுணர்வு இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் சீட்டு கொடுக்கறதுக்கும் அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கும் திமுக உதவி பண்ணும். அதுதான் செல்வ பெருந்தகையும் விரும்புறாரு. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில அமைப்பாளர் வெங்கடேசன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம் சார். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், யாருமே இதை கவனிக்கல நான் நினைக்கிறேன். மதிமுகவை அடக்கம் செய்து விட்டார்கள். பராசக்தி படத்துக்கு அப்புறம் சிவகார்த்திகேயனுக்கு சனி பிடித்து விட்டது. எஸ்ஐஆர் விவகாரத்தில் இதை கண்டு கொள்ளாமல் மம்தா சொன்ன விஷயங்களில் ஒரு 1000% வேலை செய்திருந்தால் அவரை சிறந்தவர் என்று நான் நினைத்திருப்பேன். ஆனா மம்தா கிட்ட ஒரு வாரம் அவங்க கட்டியிருக்கிற புடவையை வாங்கிட்டு ஸ்டாலின் கட்டிக்கிட்டாருன்னா அப்பவாவது உணர்ச்சி வருதா அப்படின்னு பார்க்கலாம், போய் முதல்ல புடவையை வாங்கி கட்டிக்க சொல்லுங்க நாஞ்சில் சம்பத் சொல்லியிருக்கிறாரு. இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? எந்த ஊடகங்களும் இதை ஒளிபரப்பு செய்யவில்லை. இல்ல, இது நாஞ்சில் சம்பத் தான் நீங்க பேர் குறிப்பிடாம சொல்றீங்க. இப்போ நாஞ்சில் சம்பத் சொல்றது எந்த அளவு மக்கள் மனம் ரீச் ஆகுது அப்படின்னு ஒன்று இருக்கு. ஏன் அப்படின்னா, அவர் பல கட்சிகள் போயிட்டு வந்துட்டாரு, அரசியல் ஆளுமையிலிருந்து வெளியே போயிட்டார், பெரிய இலக்கிய பேச்சாளர் அவர். இனோவா நாஞ்சில் சம்பத்ன்ற ஒரு பேரு இருக்கு அவருக்கு. மூணாவது அவர் எந்த நேரத்துல தன்னுடைய நிலைப்பாட்டை இழந்தாரு அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க மாறுறீங்களே, மக்கள் உங்க மூஞ்சில காரி துப்புனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா தொடச்சிப்பேன் அப்படின்னு அவர் என்னைக்கு சொன்னாரோ அன்னைக்கு அவர் நம்பகத்தன்மை அற்றவரா போயிட்டார். அதாவது ஒரு சாமானியனுக்கும் அவர் காசுக்கு விலை போவார்ன்ற கண்டென்ட் உள்ள போயிட்டாங்க. ஒரு பொலிட்டிஷியனா பார்த்துருந்தவங்க, ஒரு இலக்கிய சொற்பொழிவாளராக பார்த்துருந்தவங்க, ஒரு திராவிட கொள்கை சித்தாந்தத்துல ரொம்ப ஊறி திராவிட சித்தாந்தத்தை பொது வழியில பேசுற ஒரு நபரா பார்த்திருந்த பார்வை போய் இவர் பணத்துக்காக எதை வேணா செய்வாரு அப்படின்ற நிலைப்பாடுக்கு மக்கள் கொண்டு வந்ததுனால, இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, எந்த ஊடகமும் அதை பெருசு பண்ணல. இன்றைக்கு இருக்க தேதியில டிவிக்கு சார்பாக யார் பேசினாலும் அது பெருசா ரீச் ஆகாது. ஆனா அவர் சொன்னது ஒரு விதம் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு பாஜகவை எதிர்க்கிற மேஜரான கட்சிகள் இந்தியாவில் ரொம்ப பெரிய கட்சிகள்னு சொன்னா, ஒன்று காங்கிரஸ், ரெண்டாவது திமுக, மூணாவது மம்தா. இப்ப அந்த திமுக கான்செப்ட் போய் மம்தா வந்துருச்சு. இப்ப ரெண்டாவது மம்தா, மூணாவது தான் திமுகன்ற கண்டென்ட்டுக்குள்ள மம்தா கொண்டு வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய பிரதான வேலையை பாஜகவை எதிர்க்கணும் அப்படின்றது தான். அரசு அதிகாரங்களில நேரடியா தலையிடுறது, மத்திய அரசு அதிகாரங்கள்ல. இப்ப தேர்தல் கமிஷன் இங்க என்ன அவர் வைக்கிறாரு, இங்க எஸ்ஐஆர் கொடுத்தாங்க,
நீங்க எஸ்ஏஆர் வந்து மத்திய அரசு ஏமாத்துதுன்னு சொல்றீங்க. ஆனா எஸ்ஏஆர் அது பாட்டு நடந்துச்சு, 70 லட்சம் வாக்காளர் போட்டாங்க, அது பாட்டு முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து 5 கோடி 70 லட்சம் பேர் வாக்காளர்கள் சொல்லி நிர்ணயம் பண்ணி எலெக்ஷன் தேதியை அறிவிச்சாச்சு. ஆனா மம்தா அதை போய் ஃபைட் பண்றாங்க, உச்சநீதிமன்றத்துல போய் வாதாடுறாங்க, அவங்களே வாதாடுறாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க, அவங்க அங்க இருக்கக்கூடிய மாநில மாவட்ட நீதிபதிகள் மேற்பார்வையில் தான் எஸ்ஏஆர் நடைபெறணும்னு சொல்லி ஒரு உத்தரவு பெறாங்க. அங்க சுத்து வட்டாரம் இருக்கக்கூடிய எல்லா நீதி அரசர்களையும் வைத்து அந்த எஸ்ஏஆர் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்றது தான் அவர் வைக்கக்கூடிய செய்தி. இது வந்து அவர் வந்து சொன்ன வார்த்தைகள் வந்து திமுக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களிடம் வந்து ஒரு கடுமையான வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது அது தமிழ்ல வந்து பெயர் குறிப்பிட முடியாத ஒரு வார்த்தையை அவர் இலக்கியமா சொல்லியிருக்காரு. அது நம்ம இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதில்லை, இலக்கியமா சொல்றாரு. மம்தாவோட புடவை வாங்கி நீ கட்டிக்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர். அப்ப அவருக்கு வந்து எந்த கட்சிக்கு போனாலும் அந்த கட்சிக்கு அவர் ரொம்ப விசுவாசமா இருப்பார், அதுல மாற்று இல்லை. எந்த கட்சிக்கு போனாலும் அந்த கட்சியில எவ்வளவு கூறியோ அவ்வளவு பணம் கிடைக்கும், அந்த ஒரு செக்மெண்ட்ல தான் அவர் வேலை செய்யறாரு. அப்ப இன்றைக்கு வந்து தாவேகா முதல் எதிரியாக நினைக்கிறது திமுகவை தான் நினைக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு கூட என்ன சொன்னாங்க, எங்களுடைய தேர்தல் பிரச்சார மேனிஃபெஸ்டோ எதிர்கொள்ளான்னு சொன்னோம், பர்மிஷன் கிடைக்கல. நாங்கள் வந்து பொதுக்கூட்டம் போட்டு நாங்கள் வந்து தேர்தல் முதல்ல ஸ்டார்ட் பண்ண போகிறோம், பெரம்பூர்ல ஒரு இடம் தேர்ந்தெடுத்தோம். அந்த இடம் 300 பேர் நிற்கிற இடம் தான், 3000 பேர் நிற்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி முழுக்க திமுக மேல் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தில் இருக்கிறப்ப டேரா அவங்க தாக்குறாங்க. நம்மளுடைய பாலிசி என்னன்னா, திமுகவை யாரை தாக்கினாலும் நம்ம அவங்களை வரவேற்போம், நம்மளுடைய பாலிசியே தான். அவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சமாதி செய்து விட்டார்ன்றது உண்மைதானே. இன்னைக்கு மறுமலர்ச்சி திராவிட கழகத்தில் பிரிஞ்சு மல்லை சத்யா போயிட்டார். அவரு திராவிடர் வெற்றி கழகம் அவரு ஒண்ணு ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. அவரு என்ன பிளேஸ்மெண்ட் திமுக பண்ண போகுதுன்னு தெரியல. ஒண்ணு, அந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அவைத்தலைவர் அர்ஜுன் பொதுவெளியில சொல்றாரு, நாங்கள் வந்து சிரித்து கொண்டே அழுகிறோம் சொன்னாரா இல்லையா? பொதுவெளியில சொன்னார், நாங்க சிரித்து கொண்டே அழுகிறோம். ஏன்னா 4 சீட்டு தான் கொடுத்தானுங்க, அதுல 3 சீட்டு உதயசூர் நிக்க சொல்லிட்டாங்க, ஒரே தனிசீனை கொடுத்தாங்க. இதுக்கு எதுக்கு நாங்க நிக்கணும்? அதுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை இணைச்சிடலாமே. இப்ப நீங்க எதிர்கட்சின்றது எதுக்கு? எதிர்கட்சின்றது உங்களோட நீங்க எதனா ஒரு செயல்பாடுகள் வந்து மக்கள் விரோதமாக செய்தா சுட்டி காட்டி, எந்த இடத்துல ஒரு வேலை நடைபெறலாம் அது மேற்கோள் காட்டி, எந்த இடத்துல அரசு அதிகாரிகள் உங்களை ஏமாத்தினா அது அரசாங்க பார்வைக்கு கொண்டு போய், எங்கன்னா அரசாங்க நலத்திட்ட பணிகள் வந்து போய் கடைநிலையில சென்றடையலாம் அதை வந்து அரசாங்க திட்டம் செலுத்தி, எங்கன்னா காவல்துறை தன்னுடைய அதிகாரத்தை அதிகமா துஷ்பிரயோகம் பண்ணாத அதை அரசாங்கத்துக்கு கவனத்துக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் கவனத்துக்கு கொண்டு போய் அதற்கான நிவாரணத்தை அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வாங்கி தரதான் எதிர்கட்சியோட பணி. நீங்க எல்லா எதிர்கட்சியும் நீங்க உதயசூரத்தை நிக்க வச்சீங்கன்னா, போன வாட்டி ஒரு காமெடி பண்ணார்ல மாண்பு முதலமைச்சர், என்ன பண்ணாரு? அனைத்து கட்சி கூட்டம் வாங்க, எல்லாரும் வாங்க, ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். சரி, அனைத்து கட்சி கூட்டத்துல என்ன இருப்பீங்க? இந்த பக்கம் எல்லாம் ஆளுங்கட்சி இருக்கும், இந்த பக்கம் எதிர்கட்சி இருக்கும். எதிர்கட்சி வரிசைன்னு போர்டு போட்டிருக்கான், ஆளுங்கட்சி வரிசைன்னு போர்டு போட்டிருக்கான். எதிர்கட்சி வரிசையில் ஆளுங்கட்சி வரிசையெல்லாம் திமுக எம்எல்ஏ இருக்கிறாங்க. எதிர்கட்சி வரிசையிலையும் திமுக மூலம் வென்றெடுத்த உதயசூர்ல வென்றெடுத்தவங்க எதிர்கட்சியா உட்காந்துருக்காங்க. யார்? திருமான உட்காந்துருக்காரு, மதிமுக உட்காந்துருக்காங்க, ஜவஹர்லா உட்காந்துருக்காரு, முஸ்லீம் கட்சியை சேர்ந்தவங்க உட்காந்துருக்காங்க, கொங்கு ஈஸ்வரன் உட்காந்துருக்காரு. இவங்க எல்லாம் யாரு? கூட்டணி கட்சி. அரசியல் ரீதியா என்ன பண்றான்? எதிர்கட்சி. அப்ப அதுதான் வந்து எடப்பாடி ஒரு மீட்டிங்ல தெளிவா சொன்னார், நாங்கள் ஒரே ஒத்த கொள்கையுடைய கட்சிகள் ஒன்றிணைந்திருக்கோம், ஒத்த கொள்கையுடைய கட்சிகள்லாம் நாங்க வந்து மதச்சுவர்பற்ற முக்கோப்பு கூட்டுல ஒன்றிணைச்சுக்கோன்னு சொன்னதுக்கு தான் எடப்பாடி கேட்கிறாரு, அப்ப எல்லாரும் ஒரே சித்தாந்தத்துல இருந்தீங்கன்னா எதுக்கே தனித்தனியே கட்சி நடத்துற? ஒரே கட்சியை வச்சுக்க வேண்டியதானே. இப்ப கம்யூனிஸ்ட் சித்தாந்தமும் திராவிடன் சித்தாந்தம் சொல்றான். கம்யூனிஸ்ட் வந்து என்னது? தொழிலாளருக்காக பாடுபடுற மிகப்பெரிய ஒரு சோசியலிஸ்ட் சித்தாந்தம். அது தூக்கி நீங்க திராவிடன் சித்தாந்தத்துல ஒப்பிட முடியுமா? முடியாது. இந்த பக்கம் காங்கிரஸுக்கு என்ன சித்தாந்தம் இன்னைக்கு வரையும் அவனுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. இப்ப தமிழ் தேசியன்றது நாம் தமிழர் கட்சியோட சித்தாந்தம், ரைட்? இப்போ வந்து இந்துத்துவ கொள்கைகள் ஆகட்டும், நம்மளுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை பாதுகாக்கிறது பாஜகவுடைய ஒரு சித்தாந்தம். இப்படி எல்லாரும் ஒரு சித்தாந்தத்தை மாறி தான் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம், மாற்றல. ஆனா நாங்க எல்லாம் ஒரே சித்தாந்தத்தை நோக்கி தான் நகர்றோம், நாங்க எல்லாம் ஒரு குடையின் கீழ் தான் செயல்படுறோம், நாங்க எல்லாம் ஒரே கட்சியாக செயல்பட்டு உங்களை வென்றெடுக்க போறோம்னா அப்ப தனித்தனி கட்சிகள் எதுக்கு? அப்ப அதுதான் அந்த உதாரணம் சொன்னேன். நீங்களே ஆளுங்கட்சி, எதிர்கட்சியே உங்க ஆளுங்க தான். அப்ப நம்மள முட்டாளாக்குற வேலை தானே அது. அததான் வந்து நாஞ்சில் சொல்றாரு, மம்தாருக்கு வந்து நல்லதோ கெட்டதோ மம்தா வந்து பாஜக எதிர்த்திருந்தாலும் அவர் தைரியத்தை நம்ம பாராட்டுவோம். அது நம்ம வேற, நம்ம வந்து பாஜக எதிர்த்து மாதிரி அவங்க பல விஷயங்கள் பண்றாங்க, நமக்கு உடன்பாடு இல்லை, அது அடுத்த கதை. ஆனா ஒரு மத்திய அரசாங்கத்தை எதிர்த்தோ தன்னுடைய மக்களோட நல்பெயர் பெற வேண்டும் ஒரு தைரியமான ஒரு போக்கஸை முன்வைக்கிறாங்க, அதுல அவங்கள பாராட்டுவோம். அதை தான் அவங்க வந்து மம்தாவுடைய சேலையை வாங்கி இவர் கட்டிக்கங்கன்னு ஸ்டாலின் சொல்றாரு. ஆனா திமுகவுடைய பெரிய பலம் என்ன தெரியுங்களா? நீங்க திமுகவோட ஸ்ட்ராட்டஜி நிறைய பேருக்கு இங்க புரியல.
திமுகவை எதிர்த்து பேசுற எந்த பேச்சாளர்களுக்கும் எந்த தலைவர்களுக்கும் திமுக நேரடியா பதில் சொல்லவே சொல்லாது. விஜய்க்கு அதிகமா பதில் யார் சொல்றாங்க நீங்க நினைச்சு பாருங்க. விஜய்க்கு அதிகமா திமுக 2 பேர் 3 பேர் பதில் சொல்றாங்க. ஒன்னு யாருன்னா நம்ம அரசியல் ஆலோசகராக இருந்த அப்துல் கலாம் அரசியல் ஆலோசகராக இருந்த பொன்ராஜ் அவர்கள். 2வது விஜய்க்கு அதிகமா பதில் சொல்றது SV சேகர் அவர்கள். 3வது விஜயிடம் மேனேஜரா இருந்து வெளியில வந்துட்டு இப்ப திமுகவுடைய தஞ்சம் அடைந்த அவருடைய பர்சனல் மேனேஜரா இருந்தாங்க PT செல்வகுமார் அவர்கள். திமுக இருக்கக்கூடிய எந்த மினிஸ்டர்னா விஜய்க்கு எடுத்து கருத்து சொல்லிங்க பாத்திருக்கீங்களா? நேத்து மாசு அவர்கள் பதில் சொல்லியிருந்தாரு. அதாவது பதில்ன்றது அரசியல் ரீதியா சொல்ற பதிலுக்கு நான் வரல, டேரா கிரவுண்ட்ல போய் அடிக்கிறது. மாசு அவர் நீங்க ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்க, அது பதில் சொல்லலாம், டிபார்ட்மெண்ட் பதில் சொல்லணும்ல. இங்க ஏன் சாக்கடை அழைப்பு இருக்குன்னா இங்க மழை தனியா நிக்காதுங்க, இங்க இதெல்லாம் தரவு எல்லாம் பாருங்கன்றது அவங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் பதில் சொல்லல. இவன் நீ ஒரு தற்குறி, நீ ஒரு முட்டாளு, உனக்கு எதுவுமே தெரியாது, தேவையில்லாத நீ எல்லாம் பண்ணிட்டு இருக்க, உன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் விபச்சாரிகள் சொல்லிட்டாரு பொன்ராஜ் நேத்து. அது இப்ப பிஜேபி கேஸ் கொடுத்துட்டாரு. SV சேகர் டெய்லி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப தனக்கான எதிரியை அந்த எதிரியிடமே பயிற்றுவித்த அவன் கையை வைத்து அவன் கண்ணை குத்த வைக்கிறது திமுகவோட ஸ்ட்ராட்டஜி. திமுகவோட ரொம்ப அழகா பிளே பண்ணுவாங்க. இப்ப பொன்ராஜ் அவர்களுக்கோ SV சேகர் அவர்களுக்கோ PT செல்வகுமார் அவர்களுக்கோ சூக்கி செவம் அவர்களுக்கோ ராம சுப்பிரமணியன் அவர்களுக்கோ இன்னும் யாரு நம்ம சித்தாந்தத்திலிருந்து மாறி அங்க போனாங்களோ அவர்களுக்கு வேண்டிய ஒண்ணு அதிகாரத்தை கொடுப்பாங்க, இல்ல பணத்தை கொடுப்பாங்க, இல்ல பதவியை கொடுப்பாங்க, இல்ல அவர்களுக்கு சொகுசான ஒரு லைஃப்கான ஒரு ஸ்டைல அமைச்சு கொடுத்துட்டாங்கன்னா அவனுடைய பிரதான வேலை என்ன? காலைல இருந்து சாயங்காலம் வரை என்ன பண்றோம்? டார்கெட் இவனை திட்டு, அவ்வளவுதான். 24/7 அது திட்ட வேலை தான் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. வேற அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. இது பொன்ராஜ் பேட்டி பாத்தீங்களா, என்னோட ஒரே டார்கெட் விஜய் நாங்க ஒழிக்கும், அரசியல் வித்து அவருக்கு அனுப்பிச்சு விடணும், அதுதான் என்னோட இனிமேல் டார்கெட். நான் என்னோட அரசியல் எதிரி யாருன்னா விஜய் அவர்கள். ஏன் விஜய்க்கு அவருக்கு நான் வாக்கிய தகராறா? எவனோ ஒருத்தன் சொல்றான், ஏதோ ஒரு லூசு வளருதும் உலகிட்டு போய் கடந்து போகாமையா இருக்காங்க. SV சேகர் அவர்கள் இதனால் வரையும் சன் டிவியில் நடிச்சதுல திடீர்னு பார்த்தா அவருக்கு ஒரு கலைஞர் டிவியில் அவருக்காக அவர் உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சீரியல் எழுதுறான். 60 வயசால ஒரு பொண்ணு லவ் பண்ணுது. அந்த சீரியல் பார்த்திருப்பீங்களான்னு தெரியல நீங்க. கலைஞர் டிவியில அவர் இப்ப எப்படி இருக்காரோ அதுக்கு ஒரு சீரியல் கிரியேட் பண்றான். அந்த சீரியல் எடுக்கிறான், அதுல அவரை நடிக்க வைக்கிறான். அவருக்கு மாசம் ஆனா ஒரு 10 லட்ச ரூபாய் 15 லட்ச ரூபாய் வருமானம் வர மாதிரி பண்ணி தரான். இப்ப அவருக்கு மாற்று கட்சியை சேர்ந்திருந்தானா அவருக்கு அது வருமானம் இல்லைல்ல. இப்ப வயசாயிடுச்சு அவருக்கு. ரஜினிகாந்த் செட் அவர் 72 வயசுல அவருக்கு யார் வாய்ப்பு கொடுப்பாங்க? இப்ப அவர் லவ் பண்ற மாதிரி ஒரு கதையை செட் பண்ணி அதுக்கு ஒரு எபிசோட் எடுத்து வாரம் 2 நாள் ஷூட்டிங், ஒரு நாள் ஷூட்டிங் 2 லட்ச ரூபா, வாரம் 3 லட்ச ரூபா, 5 வாரம் போச்சுன்னா 15 லட்சம், மாசம் 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கான ஒரு சோர்ஸை கொடுத்துடுறாங்கல்ல. எப்படி இன்னைக்கு இப்ப நாஞ்சில் சம்பத்தியா அங்கிருந்து கூவுறாரு, அவருக்கு பணம் கொடுக்குறாங்க, கூவுவாங்க. இந்த ஒரு படத்துல ஒருத்தர் சொல்லுவார் பாரு, என்ன தலைவர் உங்களுக்காக நான் காலைல இருந்து நைட் வரையும் இல்ல 10 வருஷமா அவங்க கூடயே சுத்துறோம், நீங்க எங்களுக்காக ஒரு மோதிரம் போடல, ஆனா இவனுக்கு மோதிரம் போட்டீங்கன்னு. நீங்க கொடுத்து போட சொன்னா உனக்கும் போடுறேன். அதான் ஸ்ட்ராட்டஜி. கண்டிப்பா. அப்ப நாஞ்சில் சம்பத்தோட ஸ்ட்ராட்டஜி என்ன? இன்னைக்கு இந்த பஸ்ல ஏறி இருக்காரு, இந்த பஸ்ல என்ன வேலைகள் கொடுத்துருக்காங்களோ அந்த பஸ் இதெல்லாம் திட்டுவாரு. நாளைக்கு அவர் ஏறணும். இதே ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசின வீடியோ எல்லாம் பார்த்தாங்கன்னா தாவேகால இருக்கவங்களாம் தூக்க மாட்டிப்பான். எவ்வளவு புகழ்ந்து பேசியிருக்காரு. இனோவா நாஞ்சில் சம்பத் தான் பேரு. அதனால மீடியா இன்றைக்கு அவருக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனாலும் நம்ம என்னன்னா திமுக கூட்டணி கட்சியில எதிர்க்கிற எந்த நபரையும் நம்ம வரவேற்போம். கண்டிப்பா சார். இன்னைக்கு முரசொலி அறக்கட்டளை நிர்வாகம் சட்டவிரோதமாக பஞ்சமி நிலத்தில் கட்டடத்தை கட்டியிருக்கிறது அப்படிங்கிற இந்த வழக்கை சிபிஐயும் தேசிய சிறுபான்மையினர் நலத்துறை ஆணையமும் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் உத்தரவு போட்டிருக்கு. இதுல பல கோடி ரூபாய், அதாவது 146 கோடி ரூபாய் கைமாற்றம் செய்யப்பட்டதுல இருந்து எல்லா வழக்குகளுமே அதுல இருக்கு. அந்த அறக்கட்டளை நிர்வாகம் இடிக்கப்படுமா? இந்த வழக்கு அடுத்தது என்ன மாதிரியான நடவடிக்கைகள்ல போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது நீங்க கோடம்பாக்கம் பிரிட்ஜி ஏறுறப்போ ஒரு இடம் இருக்கும். அந்த இடம் தான் பஞ்சமி இடம். இப்போ முரசொலியோட பத்திரிக்கை இருக்கிற இடம். அந்த இடம் ஆக்சுவலா எந்த இடம்னா பஞ்சமி இடம்னு சொல்றதுக்கு அப்புறம் அந்த இடம் யார்கிட்ட இருந்துச்சுன்னா, அந்த பிரிட்ஜி கட்டுறாங்களே, அந்த பிரிட்ஜி கட்டினவங்களுக்கு அந்த காலத்துல கட்டினது ஏவிஎம் செட்டியார் தான் அந்த பிரிட்ஜி கட்டுறதுக்கு மூல காரணமா இருந்தாங்க. அது ஒரு வரலாறு இருக்கு. அப்பெல்லாம் சினிமா ஸ்டுடியோக்கள் ஃபுல்லா கோடம்பாக்கில் இருக்கும். வடபழனி கோடம்பாக்கத்தில் தான் ஃபுல் ஸ்டுடியோ இருக்கும். அருணாச்சல ஸ்டுடியோ, ஏவிஎம் ஸ்டுடியோ, விஜயபாணி ஸ்டுடியோ, நம்ம அருணாச்சல ஸ்டுடியோ, கற்பகம் ஸ்டுடியோன்னு சொல்லி, விக்ரம் ஸ்டுடியோன்னு சொல்லி ஃபுல்லா மெஜஸ்டிக் ஸ்டுடியோன்னு ஸ்டுடியோக்குள் நிறந்த இடம் தான் கோடம்பாக்கம். அது பேர் கோடா பார்க்குன்னு, அப்புறம் கோடம்பாக்கம் ஆயிடுச்சு. அப்போ சினிமா ஷூட்டிங்க்கு கார்ல வரவங்க எல்லாம் மேக்கப் போட்டு தான் வருவாங்க. மேக்கப் போட்டு கரெக்டாக அந்த லிபர்ட்டி பிரிட்ஜுக்கு கீழே, அந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜுக்கு கீழே வந்த பிறகு அந்த ட்ரெயின் கிராஸ் ஆக போகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும்.
1 மணி நேரம் இப்பயே 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரத்துல இவங்களுக்கு மேக்கப்லாம் கலைஞ்சிரும். அந்த காலத்துல ஏசி கார் கிடையாதுல்ல, மேக்கப்லாம் கலைஞ்சிரும். திருப்பி என்ன பண்ண 1 மணி நேரம் கழிச்சு வெயில்ல ஸ்டுடியோ போயிட்டு மறுபடியும் ஒரு 1 மணி நேரத்துக்கு கழிச்சு மேக்கப் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்றோம். இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கப்ப அப்ப கோரிக்கை வைக்கிறாங்க, இங்க வந்து ஒரு பிரிட்ஜ் வேணும் அப்படின்னு சொல்லி அப்ப ஆரம்பிக்கப்படும். அந்த பிரிட்ஜ் ஆரம்பிக்கிறப்பதான் இப்ப முரசொலி அலுவலகம் இருக்க அந்த இடம் அந்த பிரிட்ஜ் கட்டின கட்டுமான பணியாளர்களுக்கும் இன்ஜினியர்களுக்காக தற்கால குடியிருப்பா கட்டப்பட்டது. அப்பெல்லாம் வந்து பிரிட்ஜ் கட்டுறது பெரிய ப்ராசஸ். இப்பதான் கேக்கா போய் வச்சு கட்டிடுறீங்க பாலத்தை. அப்பெல்லாம் அப்படி கிடையாது, பெரிய வேலை பிரிட்ஜ் கட்டுறது. அந்த பெரிய வேலை பண்றப்ப அந்த தொழிலாளர்கள் வந்து போயிட்டு வர முடியாதுல்ல, அவங்க தங்கத்துக்கும் அந்த இன்ஜினியர்ஸ் போயிட்டு வரும், அவங்க தங்கத்துக்குமா ஒரு ஸ்பேஸான இடத்த தான் அந்த பஞ்சமி இடம். இப்ப இருக்க முரசொலி இந்த வரலாறே நிறைய பேருக்கு தெரியாது. அதை எடுத்து முடிச்ச உடனே திமுக பேர்ல அது கன்ஃபார்ம் ஆன உடனே அப்படியே திமுக ஆக்குபை பண்ணு. இந்த இடம் பஞ்சமி இடம்னு சொல்லி முதல் டெல்லியில கொண்டு போய் சேர்த்தது இன்றைக்கு மாற்றுக் கட்சி சேர்ந்திருக்கிற தடா பெரியசாமி. அவர் தான் முன்பே வழக்கு ஃபைல் எடுத்து போய் அந்த டேட்டா எடுக்கிறார். பல வருஷம் டேட்டா எடுக்கிறார். நத்தம் புறம்போக்கா பஞ்சமியா, இது புறம்போக்கு இடமா, இது யாருக்கிட்ட இருந்துச்சு, இது யார்கிட்ட இருந்துச்சு, இது யாருன்னு பெரிய ஆவண குவிப்பு. அதை எடுத்துட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அங்கே கூட தேசிய SC/ST கவுன்சிலில் கொண்டு போய் கொடுக்குறாரு. தாழ்த்தப்பட்ட ஆணையத்தில் எடுத்து போய் கொடுக்குறாங்க. அதை கன்சிடர் பண்ணலான்னு வச்சிருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி முரசொலி அலுவலகம் இருக்கிற இடம் பஞ்சமியெல்லாம் அதை மீட்டு பஞ்சமி நிலத்துல அதே பட்டியலின சகோதரர்களுக்கு அந்த இடத்த கொடுக்கணும்ட்டு தான் அவர் முதல் வைத்த கோரிக்கை. பஞ்சமி நிலம் என்னன்னா பிரிட்டிஷ் காலத்துல அந்த காலத்துல யார் யார் வந்து விவசாயம் பண்ண முடியாம இருக்கிறாங்க, ஒரு உயர் ஜாதிட்ட அவங்க அடிமையா இருப்பாங்க, இவர்களையும் வளர்த்தணும் அப்படின்றப்ப ஒரு பட்டியலின சகோதரர்களா இருக்கிறவர்களுக்கும் சொந்தமாக இடம் கொடுத்து விவசாயம் செய்து அவர்கள் வாழ்வியல உயரணும், அவர்கள் அங்க வீடு கட்டி மற்ற சமுதாயத்து மேல வாழணும் அப்படின்றதுக்காக ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்களை பஞ்சம் நிலமா பிரிச்சு அதெல்லாம் பட்டியலின சகோதரருக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுத்தாங்க. பஞ்சம நிலத்துக்கான சட்டத்தினோட சிறப்பு என்னன்னா, அந்த பஞ்சம நிலத்தின் படி அந்த இடத்தில் நீங்க வசிருந்து அந்த இடத்தை நீங்க விற்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இன்னொரு பட்டியலின சகோதரருக்கு தான் விற்கணும். இதான் ரூல், இதான் அந்த சட்டத்தோட சிறப்பு. இப்ப அவர் வசிக்கிறாரு, எனக்கு வேணாங்க நான் வித்துட்டு போறேன்னா இன்னொரு பட்டியலின சகோதரர் தான் விற்க முடியும். காமன் பிளேஸ்ல காமனா மாற்று ஜாதியினர் இதை வாங்க முடியாது. இதுதான் சட்டம். இதைதான் அவர் குறிப்பிட்டு என்ன கொடுக்குறாரு ஆவணமா. இது வந்து இவங்க என்ன சொல்றாங்க, இவங்க ஆவணத்துல நாங்க வந்து மலையாளத்துல நாயர்கிட்ட வாங்கியிருக்கோம்னு சொல்லி ஒரு ஆவணத்தை கொடுக்குறாங்க. அதுவே சட்டப்படி குற்றம். நம்ம அங்க வாதாடுறோம். எப்படி குற்றம், நீ மலையாளம் சேர்ந்த நாயர்கிட்ட வாங்கினீங்கன்னா ஒரு பஞ்சம நிலத்தை இன்னொரு பஞ்சம நிலத்தை தானே வாங்க முடியும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஆள்கிட்ட அவங்க வாங்கிட்டாங்க, அவங்கள்ட்ட வாங்கின மாதிரி. அது உள்ள பேசினா நமக்கு நேரம் கம்மியா இருக்கு, அது பேச டைம் இல்லை அதுக்கு. இப்ப வந்து இந்த தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையத்தினுடைய துணைத் தலைவரா இப்ப கேபினெட் இணை மந்திரியா இருக்கக்கூடிய முருகன்ஜி அன்னைக்கு இருக்கிறார். அப்பதான் அது அவர் கையில் எடுக்கிறார். சாதாரண இப்போ வந்து ஒரு டைலாக் வந்து நான் சொல்றதுக்கும் ரஜினிகாந்த் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒருத்தர் நபர் கொண்டு போய் இந்த கம்ப்ளைண்ட் பண்றப்ப பெரிய ரீச் ஆகாம முருகன்ஜி அதை எடுக்கிறப்ப பெரிய லெவலில் ரீச் ஆவார். அவர் வந்து கோர்ட்டுக்குன்னு சொல்லிட்டு அது பெரிய லெவலில் கொண்டு போறாரு. சிபிஐ விசாரணை வேணுன்றப்ப உடனே இவங்க என்ன பண்றாங்க, இது பஞ்சமி நிலமா என்னவன்றது இந்த வந்து முருகன் வந்து அவங்க தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையத்தில் துணைத் தலைவராக இருக்கப்ப இங்க மாநில தலைவர் ஆயிட்டார். உடனே அரசு பாதி ஒரு கேஸ் போடுறாரு. என்ன போடுறாரு, பிஜேபியோட மாநில தலைவர் ஆயிட்டார் அவர் அந்த கேஸை ஹேண்டில் பண்ணா ஒருதலை பட்சமா இருக்கும், அதனால நான் அதை ஒத்துக்க மாட்டோம் ஒரு ரிட்ட போடுறாரு. உடனே இவர் என்ன சொல்றாரு, நான் விளைவிக்கிறேன் அதுல இருந்து, நான் மாநில தலைவர் ஆயிட்டேன், என் வேலையை நான் பாக்குறேன், இது தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையத்தை சேர்ந்தவங்களே விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனோடனே வாய்தா வாங்கி 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 2000 முருகன் வந்து எப்ப இருந்தாரு 22 19 20 21 தான் முருகன் இருந்தார் இங்க தலைவரா. அன்னில இருந்து இன்னைக்கு வரையும் வாய்தா வாங்கிட்டே இருக்கிறாங்க, போயிட்டே இருக்கு. நம்மளுடைய சட்டத்திட்டங்கள் அப்படி இருக்கு. இவங்க கேட்டா ஒரு பதில் சொல்றது, அதுக்கு அவங்க வாய்தான்னு கேட்டு போயிட்டே இருக்கப்ப இப்ப பொதுநல மனுக்கு என்ன சொல்றாங்க, இது என்னன்னு சொல்லு, ஒன்னு டூ ஆர் டை. என்ன சொல்றாங்க, இது சிறப்பு நீதிமன்றம் போட்டு விசாரிங்க, இதை வந்து ஒரு சிபிஐ விசாரணைக்கு ஆணை எடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு இது கொடுத்துருக்காங்க. அதுவும் இவர்கள் போய் அதை வந்து உள்ள உடைச்சு அதுக்கான வாய்தாவை தான் வாங்குவாங்க. 2G வழக்கே அப்படிதான் பண்ணாங்க. இல்ல அப்படி இந்த வழக்கு வந்து ஓகே இது வந்து அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா இந்த அலுவலகத்தை இடிக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆமா, பஞ்சமி நிலத்தை இவர்கள் வாங்கியது ஆக்கிரமித்தாங்க அப்படிங்கிறது ஆக்கிரமிப்பு தான். அது ப்ரூஃப் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இது வந்து இடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அதாவது இந்த இடம் இவங்க எனக்கு அவ்வளவு சீக்கிரம் அது நடக்காது, மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் போவாங்க, அது ஸ்டே போவாங்க, அது தனி கதை. ஆனால் இந்த இடம் பஞ்சமி நிலம் தான் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றமும் சென்னை உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் ப்ரூவ் பண்ணிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்தை அவங்க யார்கிட்ட வாங்கினாங்கன்னு இருக்கும்ல, ஒரு எக்ஸ் கிட்ட வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க உயிரோடு இருக்காங்களா வாசி அவங்க கிட்ட அவங்க திருப்பி ஒப்படைக்கணும். இதான் தீர்ப்பு வரும். அதை வந்து கவர்மெண்ட்ல எடுத்துக்க முடியாது, யார்கிட்ட வாங்கலாம் அவங்கள்ட்டே ஒப்படைச்சிடணும்.
அவன் ஒப்படைச்சவன் இன்னொரு பட்டியலத்துக்கு அவன் விற்கிறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கு, அவனுக்கு அது சட்டம் கொடுக்குது. ஆனா அது இப்போதைக்கெல்லாம் நடக்கிற வேலை கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் தெள்ள தெளிவாக நாங்க சொல்றோம், சென்னை முரசொலி அலுவலகம் இருக்கிற இடம் வந்து பஞ்சமி நிலம், ஒரு பட்டியலின சகோதரர்கள் இடத்தை இவர்கள் தன்னுடைய அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி அந்த இடத்தை கையகப்படுத்தி இன்றைக்கு தன்னுடைய நிலமாக அதை ஆக்கி கொண்டு அதுல முரசொலி குமாரனுக்கு ஒரு சிலையும் வைத்து நம்மளை எல்லாம் முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு திமுக அறக்கட்டளையில் அவ்வளோ பணம் கொட்டி கிடக்கு. அது ஒரு பஞ்சமி நிலத்தை எந்த பட்டியலின சகோதரர்கிட்ட வாங்கினாரோ முறைப்படி அவர்கள்ட்ட அதை ஒப்படைத்து விட்டு, இதுதான் நாங்க திருமாவளவன்ட்ட 21 இருந்து கேட்டுட்டு இருக்கோம். இந்த பஞ்சமி நிலத்தை மீட்பதற்கான போராட்டம் நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான பிரதிநிதி, ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து என்னதான் நம்புறாங்க, நான் என்னதான் அவங்க வந்து அந்த உங்களுக்கு விடிவு வேலை கொடுத்து வந்து மிகப்பெரிய ஞானியா நினைக்கிறாங்கன்னு சொல்றாருல அவரு. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம், இந்த பஞ்சமி நிலம் உங்க கூட்டல் இருக்கவரே இருக்கு, நீங்க போய் ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுங்க, ஐயா இது வந்து பஞ்சமி நிலத்தை நீங்க வாங்கிட்டு இந்த அலுவலகம் நடக்க இது காலி பண்ணி கொடுங்க, ஒரு பட்டியல் ஒரு வாழ்க்கை கெடுக்காதீங்க. உங்களுக்கு என்ன பணமா இல்ல? இன்னைக்கு ரெட் ஜெயின்ல பணம் இல்லையா, திமுக அறக்கட்டளை பணம் இல்லையா, முரசொலி அறக்கட்டளை பணம் இல்லையா? அந்த பணத்தை வச்சுட்டு வேற இடத்துல ஆபீஸ் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. கேட்டா நாங்க இவங்களுக்கு தான் பாடுபடுறோம், இவங்களுக்கு தான் பாடுபடுறோம் அப்படின்னு. ஆனா நம்ம இந்த நிகழ்ச்சி மூலம் மக்களிடம் என்ன கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பா நீதி ஒரு நாள் வெல்லும், மாற்று இல்லை. ஆனா முரசொலி அலுவலகம் அமைந்திருக்கிற இடம் ஒரு பட்டியலின சகோதரி ஏமாற்றி வாங்கிய பஞ்சமி நிலம் தான். இன்னைக்கு வந்து காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தொகுதிகள் பங்கீடு அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை இன்னைக்கு ஜோதிமணி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து பேரம், எம்எல்ஏ சீட்டுகளுக்கான வந்து பேரம் பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு திருப்புச்சீட்டை கூட கிள்ளி போடாத ஒருவர் இதை வந்து விற்று தின்று கொண்டு இருக்கிறார் அப்படின்னு செல்வ பெருந்தகையை மறைமுகமாக ஆடியிருக்காங்க. அவர் ஒருத்தர் மட்டுமே காங்கிரஸ் கிடையாது அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இப்ப 28 சீட்டு வாங்கியிருக்காங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணின்றது சோனியா காந்தி முக ஸ்டாலின் அவருடைய கூட்டணி. ஆனா காங்கிரஸ் திமுக கூட்டணியை செல்வ பெருந்தகையும் கோபண்ணாவையும் தவிர வேற எந்த தலைவரும் ரசிக்கவில்லை. இதுதான் உண்மை. சிதம்பரம் ஒருத்தர் ரசிக்கிறார், சிதம்பரம், செல்வ பெருந்தகை, கோபண்ணான்னு ஒரு 5 பேர் ரசிக்கிறாங்க. மாற்று, அதாவது குறிப்பா சொல்ல போனா இப்ப எம்பியா இருக்கவங்க யாருமே அதை ரசிக்கல. பிரவீன் சக்கரவர்த்தியும் சரி, சசிகாந்த் செந்திலும் சரி, பிரவீன் சக்கரவர்த்தி எம்பி இல்லை சொல்றான் அவரு, பிளஸ் ஜோதிமணி ஒண்ணு, அப்புறம் வந்து விஷ்ணு பிரசாத் பதிலே சொல்லாம நிறைய பேர் எதிர்ப்புகள் தெரிவிச்சிருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. பட் என்ன இஷ்யூ, நம்ம ஏன் இதை போய் இந்த தொட்டு நம்ம வந்து சங்கடப்பட்டுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா போல்டா ஜோதிமணி அவர்கள் பேசுறாங்க. ஜோதிமணி என்ன பேசுறாங்கன்னா, நல்லதோ கெடுதோ செல்வ பிறந்தது பெல்டி குமார் தான், அதுல மாற்று இல்ல. கண்டிப்பா அவர் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்தாரு, ஆம்சாங் கூட பகுஜன் சமாஜ் கட்சியில இருந்தாரு, 2-3 கட்சியில இருந்து கடைசியில காங்கிரஸ்ல வந்து செட்டில் ஆயிட்டார். ரைட்டா? ரெண்டாவது வந்து தன்னுடைய மகளினுடைய நிச்சயதார்த்த பத்திரிகையில் தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டியின் தலைவராக இப்ப இருக்கிறார். அவர் எக்ஸ் தலைவராக இருந்தா கூட நம்ம வந்து அது கடந்து போகலாம். இப்ப தலைவராக இருக்கப்ப தன்னுடைய மகளினுடைய நிச்சயதார்த்த பத்திரிகையில அவர் யார் போட்டோ போட்டு அடிச்சார்? மாண்புக்கு முதலமைச்சர் போட்டோ போட்டு அடிக்கிறார். சோனியா காந்தியோ, ராகுல் காந்தியோ, பிரியங்கா காந்தியோ, இங்க இருக்கக்கூடிய காமராஜர் போட்டோவோ, இவங்க காங்கிரஸை வளர்த்தவர்கள் ஒரு புகைப்படம் இல்லாமல் முழுக்க முழுக்க மாண்புக்கு முதலமைச்சர் போட்டோவை போட்டு அடிக்கிறாங்க. அப்படின்னா செல்வ பிறந்தகை வந்து முழுக்க திமுகவுக்கு சொம்பு தூக்கியா இருக்க கொண்டு இருக்கிறார். அதனால்தான் தன்னுடைய மகளுடைய நிச்சயதார்த்த பத்திரிகையில அவருக்கு ஸ்டாலின் வரி வந்தா போதும், வேற யாரையும் அவர் கூப்பிடவே இல்லை. இது தனி கதை. ரைட்டா? ஜோதிமணி வந்து ஏன் இதை புஷ் பண்றாங்கன்னா, இப்போ ஒரு கட்சியில நீங்க இருக்கிறீங்க, அந்த கட்சிக்காக உயிரை கொடுக்குற அளவு போராடுறீங்க, சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் மேல வந்து உட்காந்துட்டு உங்களுக்கு அதிகாரம் பண்றப்போ உங்களுக்கு கோபம் வரும். ரெண்டாவது, ஒரு சீனியர் லீடர்ஸ் கூட நீங்க கன்சிடர் பண்ணலனாலும் சீட்டு ஒதுக்கீடுல சிட்டிங் எம்பி எம்எல்ஏ நீங்க கன்சிடர் பண்ணும்ல. கண்டிப்பா களத்துல அவன் தானே இருக்கான். இப்ப நல்லதோ ஜோதிமன்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தானே, அவன் திமுகவால் தான் தேர்ந்தெடுத்தாங்க, வேற விஷயம். நல்லதோ கெட்டதோ இன்னைக்கு மாணிக் தாக்கூர்ன்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. இப்ப இவர் என்ன பண்ணிட்டாரு, செல்வ பிறந்தகை இந்த கோஷ்டி, இப்போ ரவீன் காந்தி, ஜோதிமணி, விஷ்ணு பிரசாத், நம்ம மாணிக் தாக்கூர், கிட்டத்தட்ட இந்த கோஷ்டி ஒரு 10-15 டிக்கெட்டு, எம்பி டிக்கெட் எல்லாம் நம்ம வந்து கூட்டணி சேர விடாம நமக்கு அவ்வளவு குடைச்சல் கொடுத்தாங்க. சசிகாந்த் செந்தில் அவங்களை அப்படியே ஒதுக்கிடு, அவங்களை கிட்டேயே சேர்க்காத, அதாவது அவங்களை தீண்டத்தகாதவர்கள் ஆயிக்கிட்டுன்னு சொல்லி அவங்கள்ட்ட கன்சிடரே பண்ணாம இவங்களுக்கு ஃபேவரா இருக்காங்களே. இப்ப EVKS இலங்கை ஒன்று ஃபேவரா ஒருத்தர் நாசே ராமச்சந்திரன் ஒருத்தர் இருந்தார், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கு அவர் வந்து கோகுல கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சு நம்ம பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்து வெளியே வந்துட்டார். ஏன்னா அவருக்கான மரியாதை அங்கே கிடைக்கல. வெளியே வந்து இன்னைக்கு நம்ம மதுரை திருச்சி கூட்டத்தில் அவர் மோடியை சந்திக்கிற வேலையெல்லாம் கூட பண்ணாங்க அவங்க. சரிங்களா? அப்ப
இப்ப இந்த சீட்டு அலிகேஷன், சீட்டு நம்ம ரிசர்வேஷன் பண்றோமே, சீட்டு நம்ம கொடுக்குறோமே, இந்த சீட்டு அலிகேஷன்ல இப்ப ஜோதிமணி உள்ள வராங்கன்னு வச்சுக்கோங்க, மாணிக் தாக்கர் வராங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு 4-5 பேர் வராங்க. அதாவது எதிர்ப்பு, சிதம்பரம் மாதிரி ஆதரவு இல்லாம எதிர்ப்பா இருக்கவங்க உள்ள வந்தானா அவங்க என்ன பண்ணுவாங்க? குட்டி குழப்பம் தானே பண்ணுவாங்க. மதுரை வடக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அங்க தளபதி கேட்கிறார், மதுரையில எனக்கு இந்த நான் நிக்கிற தொகுதி எனக்கு இது வேணும்னு கேட்கிறாரு. உடனே மாணிக் தாக்கர் என்ன பண்ண, ஏற்கனவே சவால் விட்டேன், எங்களுக்கு தொகுதியை கொடுக்க நாங்க ஜெயிச்சு காட்டுறோம் சொல்லுவாரா இல்லையா? அவர் ஏற்கனவே சவால் விட்டார்ல, நான் கார்கெட்டே பேசிட்டேன், நாங்க டைரக்டா நிக்கிறோன்னு. அப்ப கரூர்ல வந்து ஸ்டாம்பேன் நடந்துருச்சு, இந்த இடத்துல நம்ம பிரசன்ஸ் வேணும், என்கிட்ட 4 பேர் கொடுங்க, நாங்க நிக்க வச்சு அதை ஆப்போனன்ட் ஆக்கி ஜெயிச்சு காட்டுறோம்னு சொல்லி குட்டி குழப்பெல்லாம் வந்து தேவையில்லாத பிரச்சனை வரும்னால செல்வபிரதர் என்ன பண்றாரு, நான் மாநில தலைவர், நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும், நாங்க லிஸ்ட் கொடுத்துட்டோம், நாங்க வந்து இவர் நம்ம கிரீஷோடங்கிற நாங்க பண்ணிட்டோம், முகுல் வாஸ்னிக்கு நாங்க பண்ணிட்டோம். அதை கூட திமுக கிளவரா பிளே பண்ணாங்க. என்ன பண்ணாங்க, இவரு நம்ம கிரீஷோடங்கிட்ட நாங்க பேச்சுவார்த்தையுமே நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில யார் வந்தது? வேணுகோபால் வந்தாரு. வேணுகோபால வந்து 28 சீட்டை கன்ஃபார்ம் பண்ணாரு, அது மட்டும் தான் வேலை. இப்ப யாருமா இருக்குது? முகுல் வாஸ்னிக் இருக்காரு. யார் யார் கேண்டிடேட் செலக்ட் பண்ற வேலை அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவர் வந்து ஸ்டாலினுக்கும் சோனியாவுக்கு வந்து குட் புக்ல இருக்காரு. போன 2021 எலெக்ஷன் அவர் தான். அவரும் நம்ம கர்நாடகா சேர்ந்தவர் ஒருத்தர், அவருடைய பையன் ஒருத்தர் இருந்தார், அவங்க தான் குண்டூர் ராம யாரோ ஒருத்தர் இருந்தார், அவருடைய பையன் தான் போன வாட்டி இருந்தாங்க. அப்ப தனக்கு வேண்டிய ஆளை டெல்லியில இருந்து வர வைத்து ஒரு பூச்சி வேலை தான். நான் முன்னாடி இதை சொன்ன பாருங்க, இவங்க ஆளுங்கட்சி, இவங்க எதிர்கட்சி, ஆனா ரெண்டுமே ஒரே கட்சி தான். இவங்க உதயசூர்ல வென்றெடுத்து இருக்கிற மாதிரி தான். அதே மாதிரிதான் இங்க காங்கிரஸ். எல்லா காணொலியும் சொல்றதுதான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 18 எம்எல்ஏக்களும் காங்கிரஸ் கரை வேட்டி கட்டிய திமுக காரர்கள். இப்பயும் சொல்றேன், இந்த 28 சீட்டுக்கு காங்கிரஸ் கொடுக்குறாங்க, காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க, 28 சீட்டுக்கு போட போறாங்களே, இந்த 28 சீட்டும் திமுகக்கு ஃபேவரா இருக்கிற, திமுகவுக்கு ஒத்துழைக்கிற, திமுகவுக்கு சொம்படிக்கிற, திமுகவை புகழ்கின்ற, திமுக செய்கிற எந்த செயல்களுக்கு பத்தி கமெண்ட் சொல்லாத, முழுக்க திமுக ஆதரவாக உள்ளுணர்வு இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் சீட்டு கொடுக்கறதுக்கும் அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கும் திமுக உதவி பண்ணும். அதுதான் செல்வபிரந்தகையும் விரும்புறாரு. ஏன் அப்படின்னா, நாளைக்கு காங்கிரஸ் எதுனா 28 சீட் இருக்கு எங்கள்கிட்ட, இப்ப 28 அவங்க 35 சீட் ஏன் கேட்டாங்க, ஏற்கனவே ராஜ்யசபா இருக்கும், திருப்பி நம்ம 33 சீட் வாங்கி வென்றெடுத்துட்டா 30 சீட் வென்றெடுத்தா நமக்கு இன்னொரு ராஜ்யசபா கிடைக்கும். காங்கிரஸ் வளர்வதே திமுக விரும்பாது. இப்ப இந்த 28 பேர் போடுறாங்களா, இந்த 28 பேர்ல இப்ப ஏதோ ஒரு அலையில திமுக ஜெயிக்கிறாங்க எக்ஸாம்பிள் சொல்றேன், நடக்காது, சும்மா சொல்றேன். ஒரு 25 பேர் ஜெயிக்கிறான்னு வச்சுங்க, இந்த 25 பேரும் ஜெயிச்சுட்டாங்க, அங்க ராகுல் காந்தி சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன்னா 25 பேரும் கை சின்னத்துல ஜெயிச்சிருக்காங்க. ஆனா அந்த 25 பேரும் யாரு? திமுக காரங்க. நாளைக்கு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காங்கிரஸ் அவங்க வந்தா அப்படியே 25 பேரும் இந்த அணிக்கு வந்துருவான். ஏன் தெரியுமா? அவன் சொல்லுவான், அப்புறம் எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்தது ஸ்டாலின் அவர்கள், எனக்கு பணம் செலவு பண்ணது ஸ்டாலின் அவர்கள், எங்களை ஜெயிச்ச வச்சது திமுகவுடைய மாவட்ட செயலாளர். இன்னைக்கு சசிகாந்த் திருவள்ளூர்ல அவ்வளவு வாக்கு ஜெயிச்சாரு, தனியார் ஜெயிச்சாரு. அவரை ஜெயிச்சு வச்சதுக்கு முன்னாடி திமுக இருக்கா இல்லையா? இன்னைக்கு வந்து கே நேரு ஜெயிக்க வச்சாருல வைகோட பையன் துரை வையாபுரியா, பக்கத்து வீடுகாருக்கு அவர் தெரியுமா? நீங்க அதிக ஓட்டு விசாரில எப்படி ஜெயிக்க வச்சாரு? திண்டுக்கல் பெரியசாமி ஜெயிக்க வச்சார்ல ஒரு கம்யூனிஸ்ட் தலைவரை, தமிழ்நாட்டிலே அதிகமான ஓட்டு ஜெயிச்ச ஒரு கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்ட் வீடு அந்த கேண்டிடேட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கூட அவனுக்கு தெரியாது. எப்படி ஜெயிக்க வைக்கிறாங்க? ஏன்னா நமக்கு ஃபேவரா இருப்பாங்க, நம்மளோட ஆளா இருப்பாங்க அப்படின்னு தான். அப்ப தெளிவா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, தனக்கு வேண்டியவர்களை மட்டும்தான் திமுக தேர்தல் இன்னும் ஜெயிக்க வச்சு தன் பக்கத்தில் வைத்திருக்கும். நாளைக்கு அந்த கட்சியோட முரண்பாடு ஏற்பட்டா இவர்கள் ஜெயிக்க வச்சவர்களை திமுக அவசரத்தை கொண்டு போறதுக்கு திமுக தெளிவான பிளானிங் ஸ்ட்ராட்டஜியோட தான் பண்றாங்க.